ஃபேமிலி கேம்பில் இதுதான் முதல் முறையாக நான் கலந்து கொள்கிறேன். ரொம்ப வர முடியாத சூழ்நிலை, டிக்கெட் கிடைக்காத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் வந்து கிருபையாக எங்களை வந்து கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, குடும்பமாக என்னுடைய பசங்க, மருமகன், பேத்தியோட கலந்து கொள்ள கிருபை செய்தாங்க. இந்த கேம்புக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எப்போவுமே அனாயிட்டிங் ப்ரேயர் அப்படி தான் இருக்கும், தனி ப்ரேயர் இருக்கும். ஆனால் இந்த கேம்பில் வந்து பெண்கள் எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப ஸ்திரீன்னா எப்படி இருக்கணும், ஒரு குடும்பஸ்தன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து அக்கா வந்து கேள்வி பதில் அது எழுத சொன்னாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா என்னுடைய குறைகள் வந்து அந்த இடத்துல அது எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் யோசித்தேன், என்கிட்ட சில குறைகள் இருந்துச்சு. அந்த குறைகள் என்னலாம் அப்படிங்கிறத அது எனக்கு கணவருக்கும் அது தெரியும். என் குறைய கரெக்டாக இல்லை, நீ இதில் தவறு அப்படிங்கிற மாதிரி கண் அசைச்சாங்க. முதல்ல எனக்கு கொஞ்சம் நம்மளை குறை சொல்கிறாங்களேங்கிற எண்ணம் இருந்தால் கூட, இல்லை தவறு தான் இது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொண்டேன். நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லை, நான் எடுக்கிறத வந்து பிள்ளைங்க எல்லாருமே ஏற்றுக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா தப்பான முடிவு ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் வளரணும் அப்படி தான் நான் வளர்த்தேன் பிள்ளைங்கள. அதனால் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய கணவர் வந்து இனி சில முடிவுகளை எடுப்பார், அதுக்கு நம்மளும் கட்டுப்படணும் அப்படிங்கிறத நான் இந்த கேம்பு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் தான் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சா எனக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, ஊழியத்தை பற்றி ப்ராபஸில் சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு இவங்கள மாதிரிலாம் நான் இருக்க முடியுமா அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நான் அந்த கேம்பில் புரிஞ்சுக்கிட்டேன்.